மக கொடுமைக்காரி. இவனோட அம்மாவை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அழுது வடிஞ்சு நிப்பா. வீட்டுல இவனால நிம்மதியாவே இருக்க முடியல. ஒரு நாள் இவன் ரொம்ப தான் மூக்க சிந்துனா, உன்னோட அம்மா என்னோட அம்மாவா அடிச்சு விட்டாங்க, அவளை கொன்னாதான் நிம்மதி. சும்மா சும்மா இப்படியே சொல்லிக்கிட்டே மூக்க சிந்தனா. இவன் ரொம்பவே கடுப்பாயிட்டான். சரி சரி உன்னோட விருப்பம், அம்மாவை நீயே கொன்று. இவ குசி ஆயிட்டா. புருஷனை கொஞ்சினா, பிரியாணி வச்சு கொடுத்தா, விறுவிறுன்னு திட்டம் போட்டா. இன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது மாமியாவோட தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டு ஆளைய காலி பண்ணிடுவான். இந்த திட்டத்தை புருஷன் கண்டுபிடிச்சிட்டான். ராத்திரி நடிச்சாமத்துக்கு முன்னாடி மெல்லமா எந்திரிச்சு போய் தன்னோட அம்மா படுக்க வேண்டிய இடத்துல அவளோட அம்மாவை படுக்க வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து கமுக்கமா படுத்துக்கிட்டான். நடிச்சாம இருக்கும். இது தெரியாம அரவம் எதுவுமே காட்டாம அவ எந்திரிச்சு ரகசியமா அம்மிக்கல்ல தூக்கிக்கிட்டு வழக்கமா மாமியா தூங்குற இடத்துக்கு போய் தலைக்கு மேல அம்மிக்கல்ல தூக்கி ஒரே போடு போட்டா. பாவம், அம்மிக்கல்ல அந்த தலை தாங்குமா? எப்படி தாங்கும்? சத்தமே காட்டாம துடியா துடிச்சு அடங்கி போச்சு. திரும்பி வந்து கமுக்கமா படுத்துட்டா. மாமியாக்காரி செத்து போன சந்தோஷத்தை யார்ட்டையாவது சொல்லணுமே. இந்த சந்தோஷம் அவளுக்கு தாங்கவே முடியல. மெல்ல புருஷங்காரனை எழுப்பி கொஞ்சிக்கிட்டே கொனைச்சுக்கிட்டே விஷயத்த சொன்னா. என்னங்க, உங்க ஆத்தா செத்துட்டாங்க. இவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டானா. சரி சரி, யாரோட ஆத்தா செத்தான்னு விடிஞ்சா தெரிஞ்சு போயிடும். இப்ப போய் தூங்கு. தன்வினை தன்னை சுடும், தன்னை சுற்றியுள்ளவர்களையும் சுடும். அடுத்தவருக்கு நீ பறிக்கும் குழியிலே நீயே ஒரு நாள் விழப்போவது உறுதி. சூழ்ந்துள்ள துன்பங்களை எல்லாம் ஒழித்து கட்டினால் தான் நிம்மதி என நீ நினைத்தால் நிம்மதியை இழக்கப் போவது உறுதி. துன்பம் வந்துவிடுமோ என்ற எண்ணம் துன்பத்தை விட துயரமானது. உன் எண்ணங்கள் அழகாயிருந்தால் அவற்றின் வெளிப்பாடும் அழகாய்த்தான் இருக்கும். உங்களது எண்ணங்கள், உணர்வுகள், சொல், செயல், சிந்தனைகள் உங்களை சுற்றியுள்ள மனிதருக்கு நல்லதே செய்யும் எனில் இறைவனை நீ தேட வேண்டிய தேவையில்லை, அவரே உன்னை தேடி வருவார். ஆம், உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும்.